ஹலோ ஆல், ரொம்ப நாளாச்சு நான் 50 ஷோட ரிவ்யூ போட்டு. ரியலி சாரி, ரொம்ப பிஸியாக இருந்தேன். சரி, என்னெல்லாமோ நடந்துச்சுங்க. கடந்த ஒரு 4 நாளாக என்னால் வீடியோ போட முடியலை. அப்படி என்னதான் நடக்குது இந்த 50 ஷோலன்னு சொல்லிட்டு கடந்த 4 நாளாக பார்த்துன்னு இருக்க. நம்ம ஸ்ருதிகா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷோவில் என்னெல்லாம் கண்டென்ட் வேணுமோ அதெல்லாம் நான் தருவேன், என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகா சிங்கிளாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட்டு வேணுன்னா ஃபைட்டுக்கு நான் ரெடி, டாஸ்க்கெல்லாம் பிச்சு உதறிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபன் கண்டென்ட்டுக்கு நான் ரெடி, கோசிப் பேசணுமா அதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகா எல்லாத்துலேயுமே ஓவராலாக கலக்கிட்டு இருக்காங்க லிட்ரலின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 எவிக்ஷன் நடந்துச்சு. ஸோ 3மே கேர்ள்ஸ் தான். ஊர்வஷி, தேஜஸ்வினி, அரிஷி, அதே மாதிரி இந்த 3 பேர் எவிக்ட் ஆகிருக்காங்க. இப்போது பிரின்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் ஸ்ருதிகாவை எலிமினேட் பண்ணுவேன், அந்தளவுக்கு ஸ்ருதிகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆப்போசிட் டீமுக்கு ஸ்ருதிகாவை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இப்போது லிட்ரலி இந்த டீம் 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேம் ஃபுல்லாகவே அலையன்ஸ் வச்சுருக்கிறது தான். யார் யார் கூட சேர்ந்துருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் ஒரு குரூப்பில் இருக்காங்க, அத்தனை பேர் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க சேவ் ஆயிடுவாங்க. ஸோ இது ஒரு குரூப் கேம் தான். என்னதான் டாஸ்க் இண்டிவிஜுவலாக ஆடினாலும் கடைசியில் ஓட்டிங்னு வரும்போது குரூப்பாக தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அலையன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ நம்ம ஸ்ருதிகா வர்சஸ் பிரின்ஸ் டீம்னு லிட்ரலி சொல்லலாம். ஏன்னா ஸ்ருதிகா டீமில் ரஜித், அதே மாதிரி திக்விஜய், சாஹத், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிரின்ஸ் டீமில் மற்ற போட்டியாளர்கள் இந்த கிருஷ்ணா இருக்காங்க, அர்பாஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிரின்ஸ் டீமில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாரும், அதாவது ஹிந்தி ஆடியன்ஸில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஸ்ருதிகா இருக்கிற டீம் பாசிட்டிவ் டீமு, அதே மாதிரி இந்த பிரின்ஸோட டீம் ஒரு நெகட்டிவ் குரூப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போன வாரம் சன்னி லியோன் வந்தாங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்ருதிகா மேக்ஸ்டனும் பேர் பண்ணி தான் விளையாடினாங்க. ஸோ அந்த கேமில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஸ்ருதிகாவுக்கு கிடைக்கிற எல்லா டாஸ்க்லேயுமே டேஞ்சர் ஜோனில் போகாமல் அவங்க சூப்பராக சேவ் ஆகிட்டே இருக்காங்க இது வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் செம்ம ஃபன் கான்வர்சேஷன். இப்போ சுவித் பிரின்ஸ் டீமில் இருக்காங்க. இவர் ஸ்ருதிகா கலாய்க்கிறாங்களாம். ஸ்ருதிகா யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்ருதிகா செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் எல்லா லேடிஸ்கிட்டையும் இதுதான் போய் சொல்லினே இருப்பார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரிதிமா கூட தான் நீ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுவித்தவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிரின்ஸும் சுவித்லாம் செம்மையாக ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்லை நீ மேரிடில், உன்னோட ஹஸ்பண்ட் ஏதாவது நினச்சிருப்பாரு, அதனால தான் நாங்களாம் எதுவுமே பேசலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னோட ஹஸ்பண்டை பற்றி தெரியாது உங்களுக்கு, அர்ஜுனை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அர்ஜுன் செம்ம ஃபன்னான ஒரு பர்சன், அவரெல்லாம் எதுவுமே என்ன நினச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவும் நல்லா செம்மையாக பேசுகிறாங்க ஆப்போசிட் டீம்கிட்ட. இதே மாதிரி ஸ்ருதிகா எந்த டீமாக இருந்தாலும் ஒரு வன்மமும் காமிக்காமல் கேமாக எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுதான் ஸ்ருதிகாவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். கொடுக்குற டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மற்ற டைம்லாம் எல்லாருக்கிட்டையும் பேசி நார்மலாக இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் அங்கே யார் நான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னா இந்த 50 ஷோவை பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கே கோசி பேசிகிட்டே இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு டீமாக ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டீமாக மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த கேமாக இருந்தாலும் ட்ரஸ்ட்டு தான் வேணும். ஸோ நம்ம ஸ்ருதிகா ஒரு டீமில் இருந்தாங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு ட்ரஸ்ட்டாகவே நடந்துக்கிறாங்க. இப்போ ஆப்போசிட் டீமில் இருக்கிற ஆர்யா ஸ்ருதிகா டீமில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விளையாடினாங்க. ஆனால் voting டைமில் இந்த ஆர்யா ஆன் டீமில் இருந்தாங்க. அதாவது ஸ்ருதிகா டீம்லேயே இருந்துட்டு அவங்களுக்கு ஓட்டிங் பண்ணல, திக்விஜய்க்கு ஓட்டிங் பண்ணல. ஸோ ஸ்ருதிகா செம்ம ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர்யா வேணுன்னே இந்த டீம்லேயே இருக்கா, அதாவது ஸ்ருதிகாவோட டீம்லேயே இருக்கா, பிரின்ஸ் டீம்லேயே இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பை மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த நம்பிக்கையை உடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி 100% உண்மையாக ஸ்ருதிகா விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது இந்த 50 ஷோவில். அதாவது நேற்று எபிசோடில், டியூஸ்டே எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியேறினா ஒரு 4 பேர் டைரெக்டாக உள்ளே வந்திருக்காங்க. யாரெல்லாம்? தேஜஸ்வினி, கன்சாதி ஞாபகம் இருக்கா? சாஹத்கிட்டையும் ஸ்ருதிகாக்கிட்டையும் செம்மையாக சண்டை போட்டாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் ஊர்வஷி, அரிஷி சௌலா. ஸோ இவங்க 4 பேர் தான் ரீசெண்டாக வெளியே போனாங்க. இந்த 4 கேர்ள்ஸுமே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. லயன் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 4 பேருக்கும். என்னென்னா, இப்போ ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ இதில் இந்த 4 பேரும் 4 டீமில் கண்டஸ்டன்ஸ் 4 டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் கொஞ்சம் பேர் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ 4 பேரும் 4 டீம்
டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், நான் வந்து ஸ்ருதிகா டீமில் தான் இருக்க போகிறேன் ஊர்வஷி சொல்கிறாங்க. எனக்கு வந்து பாசிட்டிவ் தான் முக்கியம், பாசிட்டிவாக தான் எனக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து வெளியே போய்ட்டு கற்றுக்கிட்டாங்க என்னெல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கன்சாதி சாஹத் திக்விஜய் இருக்கிற டீமில். ஸோ சாஹத்துக்கு வந்து செம்ம டென்ஷன், என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து செம்ம சண்டை போட்டு தான் வந்து கன்சாதி வந்து வெளியே போயிருக்கா. திருப்பியும் வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாஹத் வந்து செம்ம டென்ஷன். அதே மாதிரி அருஷி வந்து பிரின்ஸ் டீம்லேயே இருக்கேன்னு சொல்லும்போது எல்லாரும், அதாவது பிரின்ஸ் டீமில் இருக்கிற ரிதிமா கிருஷ்ணாலாம் வந்து வேண்டவே வேண்டாம், அரிஷியை வந்து நம்பவே கூடாது, அவள் வந்து ஒரே டைமில் இருந்தும் வந்து இந்த ட்ரஸ்ட் இல்லாமல் தான் நடந்துப்பா, அதனால் அரிஷி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்ஸ்லாம் வந்து சரி பரவாயில்ல நம்ம வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த அரிஷியை வந்து ஆன் டீமில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பேர் வந்து 4 டீமில் இருக்காங்க. ஸோ ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்கில் வந்து இப்போது யார் வந்து 2 டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த 2 டீமில் இருக்கிறவங்க வந்து சேஃபில் போயிடுவாங்க. மற்ற 2 டீமில் இருக்கிற இந்த எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து டேரெக்டாக வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ ஒன்லி 2 பேர் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடந்தது. இதில் வந்து நம்ம ஸ்ருதிகா இருக்கிற டீமில் தான் வந்து ஊர்வஷி இருந்தாங்க, எலிமினேட் ஆன ஊர்வஷி. அவங்க இது வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதனால ஊர்வஷி வந்து உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பிரின்ஸ் டீமில் இருக்கிற, அதாவது பிரின்ஸ் டீமும் வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதனால அரிஷியும் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், கன்சாதி வந்து வெளியே போயிட்டாங்க. கன்சாதி வந்து தேஜஸ்வினி 2 பேரும் வந்து இவங்களுக்கு 2 பேருக்கும் திருப்பவும் வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஸோ லயன் வந்து இவங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இது வந்து நேற்று எபிசோடில் நடந்தது, அதாவது டியூஸ்டே எபிசோடில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு எவிக்ஷன் கூட இருந்தது. அடப்பா அவங்கள திருப்பியும் வந்து ஒரு எவிக்ஷன் அப்படி இருந்தது. இதில் வந்து யார் எலிமினேட் ஆகி போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து குரூப் கேம் தானே. ஸோ பேபிகா தான் வந்து டியூஸ்டே எபிசோட்ல வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. ஸோ 17 நாட்கள் முடியல, நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகியும் போயிட்டாங்க. கேம் ஒவ்வொரு நாள் கழிந்தோறும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வேற செம்மையான ஒரு டாஸ்க் நடக்குது. ஸோ என்ன கேமு என்ன டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே.